கண்ணை சுத்தி கருவளை. கண்ணை சுத்தி கருவளையறதுக்கு மனசு ரீதியா என்ன காரணம் இருக்கு? இப்ப நம்ம நிறைய பார்க்கிறோம், ரீல்ஸ் பார்க்கிறோம், யூடியூப்ல நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்து பார்த்து அந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணுக்குள்ளதான் ஸ்டோர் ஆயிடும். கண்ணு செமிக்கிறதுக்கும் ஒரு ஒரு நேரம் போயிடும். இப்போ பொதுவாக வயிற்றுல நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா, சாப்பிட்றது வயிறு செரிச்சிருது, அது கழிவா வெளியேறும். நம்ம கண்ணு வழியே பார்க்குற இது எல்லாம் எப்படி செமிச்சு வெளியேறும்? எல்லாம் கண்ணை சுற்றி இருக்க தசைகளுக்கு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஏதாவது நமக்கு ஒரு துக்கம் வந்துடுது அப்படின்னா, ஆமா அழுது தீர்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அழாமையே கண்ணில சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைக்கிறதும் கண்ணை சுற்றி இருக்கிற தசைகளை தான் பாதிக்கும். அப்புறம் சில விஷயங்கள் நம்ம பார்க்கவே விரும்புறது இல்லை. பார்க்க விரும்பாமே நம்ம கண்ணை முடிக்கிறோம், கண்ணுக்கு அழுத்தம் இருக்கும். இப்படி நம்ம சேர்த்து வைத்திருக்கிற துக்கம் பார்த்து பார்த்து கண்ணுக்குள்ள சேர்க்கிற நிறைய விஷயங்கள், இது எல்லாம் கண்ணை சுற்றி இருக்கிற தசைகளை சோர்வடைய வச்சு கருக்கரிக்குது. அதனாலதான் கருவளையம் போவாங்க. அப்ப கண்ணை சுற்றி கருவளையம் வராம இருக்கணும்னு என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள இருக்கிற கண்ணீரை அடக்காம அந்த விஷயத்தை அழுது தீர்த்தணும். கண்ணுக்குள்ள நிறைய விஷயங்களை பார்க்கறது, நேரத்துக்கு தூங்கணும். அதாவது அதுக்கான ஒரு 8 மணி நேரம் கண்ணுக்கு ஓய்வு கொடுக்கணும். கண்ணுக்கான தேவையான ஓய்வு, கண்ணுக்குள்ள நிறைய துக்கங்களை சேர்த்து வைக்காம இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னாவே கண்ணை சுற்றி இருக்கிற தசைகளும் பளபளப்பா இருக்கும், கருவளையும் வராது.